ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். அதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். டக்குன்னு வதங்கிடும். இப்போது நல்லா மெலிசாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதோட உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் கலந்துக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடிப்பிடிக்காமல் வதங்கணும். நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா சுண்டிருச்சு தண்ணியெல்லாம். இப்போ தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அடிப்பிடிக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஷேர்